கேள்மணிதா மனம் மலை பாயும் வேதாளம் மனம் மலை பாயும் வேதாளம் பணம் காய்க்கின்ற மரமேறும் பணம் காய்க்கின்ற மரமேறும் மனிதனை பகடை காயாக்கும் மனிதனை பகடை காயாக்கும் வந்த பாசத்தை பந்தாடும் வந்த பாசத்தை பந்தாடும் மனம் வெல்வாயோ மானிடா மரபு மீறாது வாழடா மண்ணின் சொர்க்கமே காணடா விஸ்வரூபம் விஸ்வரூபம் Yes, I'm fed up. I'm fed up because எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல. ஒழுங்கா போயிட்டு இருக்க சரவணன். உங்க யோகிதை என்னன்னு எனக்கு தெரியும் சரவணன். ஒண்ணே இல்லப்பா. ஈவினிங் குள்ள நம்ம வந்தாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். அது அவுட் ஆஃப் தி வேல என்னால போக முடியாது. இல்ல நான் வெள்ள பேசுப்பா. I'm just fed up. கொஞ்சம் குறையமா. நீ இப்படி சத்தம் போடுறது மேல வேற எங்கயாவது போய் பேசேண்டா. அதான் இவ்வளவு பெரிய வீடு இருக்கும். அதெல்லாம் நான் வீடு பாத்துக்கறேன். நீ ஏன் fed up? நல்ல ஃபேமிலி. என்ன கோவம் வருதுடா உனக்கு? அப்பாக்கு தப்பாத பிள்ளையா இருக்க. அப்பா கோவம் தான் இப்படித்தான். ஆகாசத்துக்கு பூமிக்கும் குதி 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 குதி. எனக்கு அது தெரியாதா? சரி அதை விடு. போன்ல யாரு? சரவணன். நான் உன்கிட்ட கேட்கலடா, அப்பாட்ட கேட்டுட்டு இருக்கேன். நம்ம சரவணன் தான். அவனால யோகா சென்டரை நான் இல்லாம மேனேஜ் பண்ண முடியலையா? எப்போ திரும்பி ஒரு வேல்டு கேட்டான். ஆச்சு, வந்தாச்சு, பார்த்தாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். யாரவா? அவையும் கௌரி ரமேஷ் அவ சங்காத்தமே நமக்கு வேண்டாண்டா. என்னம்மா சொல்ற? அந்த ரமேஷ் என்ன மாதிரி இருக்கான்? இருந்துட்டு போட்டுமேடா. அத போய் தீர விசாரிச்சு அலசி ஆராய நான் தயாரா இல்ல. நீ மட்டும்தான் என் புள்ள, அது எனக்கு நிச்சயமா தெரியும். அது போரும் எனக்கு. அதுவும் தவிர அவ நம்மள்ட்ட இருந்து எதையும் மறைக்கிறாடா. அப்படிலாம் இல்ல. I'll call you back. யாருடா? பிரியாவா? கால் யூ பேக்னு சொன்னா உடனே காதலி தானா? பிரியான்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. போன தடவை நாங்க இங்க வந்திருந்த போதே பிரியாவை எங்க கண்ணில் காட்டாம ஏமாத்திட்டேன். இந்த தடவையாவது நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவளை வர சொல்லு. என்ன ஏதுன்னு பேசி ஃபைனலைஸ் பண்ணிடலாம். வந்ததுக்கு இது உன்னையாவது முடிச்சுட்டு போயிடுவோம். என்னடா அவ பேரை சொன்னதும் பேச்ச நிறுத்திட்ட? பிரியா பத்தி பேசுறேன்டா. ஏண்டா என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்மா, கோவப்படுறவளோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம். ஏன்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவா. ஆனா சந்தேகப்படுறவளோட சேர்ந்து வாழ்றது கஷ்டம். பிரியா, யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியல விக்ரம். எனக்கு ஒரு உண்மை தெரியும். February 13th லவர்ஸ் டேக்கு முந்தின நாள் நீ எங்க இருந்த? அன்னைக்கு நீ என்ன செஞ்ச? லாஸ்ட் February 13th நீ எங்க இருந்த? ஏன் ஸ்பெசிஃபிக்கா February 13th கேக்குற? அத பத்தி உனக்கு என்ன? அன்னைக்கு நீ எங்க இருந்த அத மட்டும் சொல்லு.
சாரி பிரியா, நீ எதிர்பார்க்கிற பதில என்னால சொல்ல முடியாது. விக்ரம், நோ, என் பிரைவசியில குறுக்கிடாத, நான் சொல்ல விரும்பாததை என்கிட்ட வற்புறுத்தாத, நான் ஏற்கனவே உன்கிட்ட தெளிவுபடுத்தியிருக்கேன். இஷ்டம் இல்லைன்னா விட்டுட. எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப நிச்சயமா நான் சொல்லுவேன். எதுக்காக என்ன கம்பல் பண்ற? அப்போ February 13th என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆமா, இதான் முடிவா? பிரியா, லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டதால என்னுடைய பர்சனல் விஷயங்கள்ல எல்லை மீறி தலையிடலாம்னு நினைக்காத. We are lovers, not slaves. அதுலயும் வாழ்நாள் முழுக்க சேர்ந்திருக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் இம்பாசிபிள். ஏதோ என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சாமர்த்தியமா என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டிருக்கா, என்ன சந்தேகப்பட்டிருக்கா. யோசிச்சேன், ஒரு கட்டத்தில் தீர்மானம் பண்ணேன், அவளுக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சு போச்சு. இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்டதும் காதல், கண்டவாள காதல், கலப்பட காதல், காதல்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தமில்லாம போயிடுது. எவ்வளவு சீக்கிரம் காதலிக்கிறாளோ அதை விட சீக்கிரமா பிரிஞ்சுடுறா. அப்பா இனஃப்பா, இனஃப். சரிடா, உனக்கும் பிரியாவுக்கும் அப்படி என்னதான் நடந்தது? அம்மா, அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு, அதை பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். என்னாச்சு, ஏன் எப்படி பாக்குறீங்க? நீங்க ரமேஷ் தானே? ரமேஷா? என்னாச்சு கௌரி உங்களுக்கு? நான் விக்ரம். இல்ல, உங்களை ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்த்ததுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்காக நான் ஒயிட் ஷர்ட்டே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாதீங்க. உள்ள வாங்க. இந்தாங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம், சாரி. எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, நாளைக்கு வந்திருந்தா எங்களை பார்த்துருக்க முடியாது. நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்புறோம். இப்போ கூட இன்னும் 10 நிமிஷத்தில் வெளியில் போகணும். புரியுறது, நாங்களும் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டோம். ஒரு முக்கியமான விஷயம், அதான். உட்காரலாமா? தப்பா நினைக்கலனா, ரமேஷை பத்தியோ இல்ல குளோனிங்க பத்தியோ பேசுறதா இருந்தா சாரி, we are not interested. தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பமும் தான் வரும். அண்ட் we want to live in peace. இன்னும் சொல்ல போனா, அப்பா, நாங்க பாட்டுக்கு நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்னு இருக்கோம். திடீர்னு வந்து என் புள்ள மாதிரியே ஒருத்தன் இருக்கான், அதே மாதிரி இன்னொருத்தன் ஜெயில இருக்கான். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், ரெட்டை குழந்தை பிறந்திருக்கட்டும், மூணாவதா ஒன்று பிறந்திருக்கட்டும், ஏன் குழந்தையே மாறி இருக்கட்டும், அதெல்லாம் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரை நாங்க விக்ரம், இதுதான் எங்க குடும்பம். அது போறோம் எங்களுக்கு. அண்ட் we don't want to look beyond that. So கௌரி, கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் இருங்கோ. விக்ரம், நான் முக்கியமா பார்க்க வந்தது உங்களை தான். ஆனா இப்ப நிலைமை சரியில்லை. உங்க பேரண்ட்ஸோட சிச்சுவேஷன் எனக்கு நன்னா புரியறது.
சார் நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நீங்க பாட்டுக்கு ஏதோ கோயம்புத்தூர்ல இருந்தேல் யோகா சென்டர் நடத்திண்டு திடுதிப்புன்னு உங்க புள்ள மாதிரியே இன்னொருத்தன் இருக்கான்னு சொன்னா, அதுவும் அவன் பிறந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதோட விளைவு எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். அதுவும் பர்டிகுலரா விக்ரம் பிறந்த அந்த ஷீட் மட்டும் பர்த் ரெஜிஸ்டர்லேருந்து கிழிக்கப்பட்டிருக்குன்னா there is something more to it. நான் அன்னைக்கே சந்தேகப்பட்ட மாதிரி விக்ரம், ரமேஷ், மைக்கேல் 3 பேருமே க்ளோன்ஸா? இல்லீகலா ஆராய்ச்சி பண்ணி அதோட விளைவா இது? ப்ளீஸ் தயவு செய்து இந்த டாபிக்கை இத்தோட விட்டுலாமே. அம்மா வெயிட். நீங்க 2 பேரும் உங்க எண்ணத்தை, அபிப்பிராயத்தை சொல்லிட்டீங்க, ஓகே. பட் என்னால இது உங்களை மாதிரி அப்படியே ஒதுக்கிட முடியாது. ஐ வாண்ட் டு கெட் இன்டு தி பாட்டம் ஆஃப் இட். வெல், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு போயிடலாம், இல்லைன்னா நாங்க மாடிக்கு போயிடுறோம். விக்ரம் சொல்ற மாதிரி ஆக்சுவலா நம்ம பிரசவத்தும் போது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் நல்லது. வெல் கௌரி, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதா இருந்தீங்க இல்லையா? வாட்ஸ் தட்? எஸ், ஜெயராமன் அப்படிங்கிற ஜேஆர் ஆர் ஜேஆர் அப்படிங்கிற ஜெயராமன், அவரை பத்தின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு ரமேஷ் மூலமா. இவரும் வருஷக்கணக்கா கல்கட்டால தான் இருந்திருக்கார். பிறந்தது ஸ்ரீகண்டபுரம் பாலூர் அக்ரஹாரம் 1923. அப்பா ராமசுப்ரமணியன், அம்மா சுலோச்சனா. ஆனா 1976க்கு அப்புறம் இவாளை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. திடீர்னு ஜேஆர் வேனிஷ்ட் குடும்பத்தோட. சரி, இந்த விவரங்கள்லாம் எங்களுக்கு எதுக்குமா? நான் இன்னும் முடிக்கல. என்னுடைய தாத்தா பேரும் ஜெயராமன், அவருடைய பூர்வீகமும் பாலூர் தான். ஆனா அவருடைய அப்பா சந்தானராமன், அம்மா அம்புஜம். இதுல இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா, ராமசுப்ரமணியன் அதாவது ராமசுபுவோட ஒய்ஃப் சுலோச்சனாவும் சந்தானராமனும் அண்ணா தங்க. அவ இருங்கோ நீங்க ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ற. இதுக்கு தான் இது எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். ஆனா இங்க தான் ருக்கு பாட்டி கம்சின். அந்த ருக்குவோட ஹஸ்பண்ட் வெங்குட்டு, வெங்குட்டுவோட அண்ணா சந்தானராமன், அக்கா சுலோச்சனா. போச்சடா, இதுக்கு மேல எங்களால் தாங்காது. அப்பா போரும்பா. கௌரி, யூ ஃபர்கெட் அபௌட் தம். நீங்க மேல சொல்லுங்க. அதனால்தான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், ருக்கு பாட்டியை கண்டுபிடிச்சோன்னா எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணிடலாம். கௌரி, நீங்க ருக்கு பாட்டிய பார்த்ததா சொல்றீங்க. எப்போ, எங்க பாத்தீங்க? அவங்க தான் ருக்கு பாட்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது இன்னொரு ஆச்சரியமான விஷயம். அதாவது எங்க அப்பா கிட்ட பழைய போட்டோ ஆல்பம் ஒன்று இருந்தது. அதுல சின்ன வயசு ருக்குவோட போட்டோவும் இருந்தது. ஏஜிங் ப்ராசஸ் பண்ணி பார்த்ததுல, ஐ மீன் அந்த ருக்கு இப்ப எப்படி இருப்பா அப்படின்னு டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி பார்த்ததுல, ஒரு நிமிஷம் நான் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாமா? பை ஆல் மீன்ஸ்.
இதுதான் ருக்குவோட சின்ன வயசு போட்டோ. இதைத்தான் நான் டிஜிட்டலாக ப்ராசஸ் பண்ணியிருக்கேன்.